நிலைப்பாடு இன்னமும் கூட ரொம்ப சவாலானதாகவும் குழப்பமானதாகவும் மதிப்பிடப்படுது. ஆமாம், என்டிஏல இருக்கிறீங்களா இல்லையா? என்னை பொறுத்தவரையில் என்டிஏ ஒரு ஆபத்தான கூட்டணிங்கிறது தான் என்னுடைய ஃபீலிங். நீங்கள் இன்னைக்கு அதாவது ஒரு பகுதி மக்களை மட்டும் மேலுக்கு கொண்டு வந்து இன்னொரு பகுதி மக்களையோ சிறுபான்மை மக்களுக்கோ எந்த வாய்ப்பும் தராமல் நடைபெறுகின்ற ஒரு அரசியல் தொடர்வது இந்த நாட்டுக்கு ஆபத்து. ஆக அந்த ஆபத்தை தடுக்க வேண்டுமானால், அதற்கு ஒரு பிரேக் போட வேண்டுமானால் அதனுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் தவிர்க்க வேண்டும். நீங்கள் இன்றைய இந்திய அரசியல் போகின்ற போக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய தீமையை விளைவிக்குமோ என்கின்ற அச்சம் இருக்கிறது. ஆகையினாலே பாஜக கூட்டணி அல்லது பாஜகவோடு அதனுடைய ஆதிக்கத்தை தமிழ்நாட்டில் வளர்க்கக்கூடிய எந்த கூட்டணியும் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்மை பயக்காது. ரியல் பாலிட்டிக்காக பார்க்கும்போது ஓபிஎஸ்க்கு நன்மை பயிற்றிருக்கா இந்த கூட்டணி? இல்லையே. அவர் ஆனரபிளா நடத்தப்பட்டிருக்காருன்னு நினைக்கிறீங்களா இந்த அணியால? இல்லை. அவங்க திரு பழனிசாமியை ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? அது அவர் உணர்றாரா? என்ன கேட்டால் இட் இஸ் எ பிளெஸிங் இன் டிஸ்கைஸ். அதாவது இது ஒரு வரப்பிரசாதம். அவன் வேண்டான்னு சொல்றது நமக்கு ஒரு வரப்பிரசாதம். வேண்டாங்கிற நிலைக்கு வந்துட்டாங்களா அவங்க? இன்னமும் கூட ஓபிஎஸ் உள்ளடக்கணும் அப்படிங்கிற அவங்க மதிக்கல. மதியாதார் வாசல் தானே மிதிக்க வேண்டாம்னு ஒரு கும்பிடு போட்டு வெளியே வந்துட்டோம்னு வைங்க, நிம்மதி, நாட்டுக்கு நல்லது. அவருக்கு வேற என்ன வாய்ப்பு இருக்கு? ஏங்க, உலகம் ரொம்ப பெரிது. அதனால நம்ம வெளியே வந்துட்டோம்னு வைங்க, உலகம் பெரிது. ஐயா நிறைய உதாரணங்கள் கொடுப்பீங்க. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது இன்னைக்கு திரு விஜய் ஓபிஎஸ்க்கு ஒரு ஆப்ஷன். அது அவர் விஜய் அவங்களுக்கு தலைவர்களிடையே பொறுத்து. ஆனால் முதல்ல இந்த தேர்தல் சூழ்நிலையை பொறுத்த வரையில் முதல்ல செமிஃபைனலில் பாஸ் பண்ணுறது ஒரு திமுக அணி, இன்னொன்று விஜய் அணி. அதில் அண்ணா திமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இடமே இல்லை. இன்னைக்கு தமிழக களம் திமுக வெர்சஸ் தாவேக்காங்கிறது பாதியிலே போயிடும் பாருங்க நீங்கள். ஸோ இட் இஸ் செமிஃபைனல். அடுத்தது ஃபைனல்னு வர்ற பொழுது ஒரு புறத்தில் திமுகவும் இன்னொரு புறத்தில் ஒரு நடிகர் விஜயும் தான் நிற்கும். தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரையில் நிச்சயம் வடிகட்டிடுவாங்க. 4 முனை போட்டின்னு பார்க்கலையா நீங்கள்? 2 முனை போட்டி தான். என்னை பொறுத்தவரை ஐ எம் அகைன்ஸ்ட் பிஜேபி டூத் அண்ட் நெயில். இந்த வர்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் டோட்டலாக அவங்கள புறக்கணிக்குங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். நான் உங்கள் அட்வைஸாக கேட்கல, உங்கள் அசஸ்மெண்ட்டாக கேட்குறேன். சப்போஸ் இப்போ இந்த அலையன்ஸ்லேருந்து வெளியில் வந்து திரு விஜயும் ஓபிஎஸும் சேர்ந்தா ஒரு ஃபோர்ஸ் மல்டிப்ளையராக அது பொருந்தக்கூடிய அமைப்பாக இருக்குமா? ஒரு அரசியலை நடத்த முடியும். அதான் வெற்றி பெறுமா தோல்வி அடையுமான்னு நான் சொல்ல மாட்டேன். ஓபிஎஸும் விஜயும் ஆமாம் சேர்ந்தா அரசியலை நடத்த முடியும். ஏன்னா திமுக அலையன்ஸ் ஃபர்மிடபிள் அலையன்ஸ். அது எளிதில் வீழ்த்த முடியாது. எவ்வளோ பேர் சேர்றாங்கங்கிறத பொறுத்து இருக்குது. 2 பேரும் மியூச்சுவலாக காம்பேட்டபிள் நினைக்கிறீங்களா? யார்? ஓபிஎஸும் விஜயும். அதாவது 2 பேரும் சேர்ற பொழுது இப்போ தென் மாவட்டங்கள்லாம் ஓரளவுக்கு நல்லா வரும். விஜய்க்கா? ஆமாம். தென் மாவட்டங்களில் ஒரு போதாமல் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அப்போதாமல் இருக்குன்னு இல்லை, அவருக்குன்னு இருக்கிறது இருக்கு. ஓபிஎஸ் உடைய வேல்யூ கூட வரும். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க திரு ஓ பன்னீர்செல்வம் நேரம் கேட்டிருந்தார். அந்த சந்திப்பு இந்த நொடி வரைக்கும் நடைபெறவில்லை அப்படின்னு நம்ம பார்க்கின்றோம். இந்த நிலையில் ஓபிஎஸ் உடைய அரசியல் ஆலோசகர் திரு பன்ருட்டி ராமச்சந்திரன் அவர்களுடைய கருத்துக்களை கேட்டோம். நிறைய பரபரப்பான பிரேக்கிங் நியூஸ் இதில் அடங்கியிருக்கு. திரு பெருமாள் மணி அவர் சேர்த்தே சொல்கிறார், இது நான் ஆலோசகர் தான், முடிவு என்ன முடிவு வேணாலும் ஓபிஎஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்கிறார். அவர் சொல்லியிருக்கக்கூடிய தொற்றிருக்கக்கூடிய இந்த புள்ளிகளை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதில் நீங்கள் முதல்ல ஐயா எடப்பாடியோட ஒரு பேட்டி எடுத்தீங்க. அதற்கு அந்த பேட்டியுடைய தொடர்ச்சி தான் ஐயா பன்ருட்டி ராமச்சந்திரனுடைய ஒரு பேட்டி. ஒரு பத்திரிகையாளராக ஒரு அரசியல் களம் ஒரு திரண்டு வருகிற இந்த நேரத்தில் உங்களோட இந்த 2 பேட்டியும் ரொம்ப முக்கியமான பேட்டியாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா ஐயா பன்ருட்டி ராமச்சந்திரன் இப்போ நீங்கள் அந்த ஐயா எடப்பாடியை எடுத்த பிறகு ஐயா பன்ருட்டியை தேர்ந்தெடுக்கிறீங்கல்ல, அதில் தான் ஒரு ஜேர்னலிஸ்டோட அந்த கூர்மை தெரியுது. ஏன்னா ஐயா பன்ருட்டியார் அவர் அஇஅதிமுக ஆரம்பிக்கப்பட்ட பொழுது அங்கே இருந்தார். பாமகவின் முதல் எம்எல்ஏவாக அவர் தான் உள்ளே சென்றார்.
தேமுதிக எதிர்க்கட்சியாக போன போது அதன் எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவே அமர்ந்தார். இப்படி அவருக்கு அண்ணா காலத்து அரசியல்வாதி, ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்குது. அந்த வகையில் இந்த உங்களுடைய பேட்டியில் அவர் சொல்லுகிற எல்லா விஷயங்களுமே தமிழக அரசியல் களத்தை கூர்மையாக வடிவமைக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா அவர் ரொம்ப பிரித்து சொல்கிறாரு, இது செமிஃபைனல், அப்புறம் அரசியலாக ஒன்று நடத்த முடியும்னு சொல்கிற ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள், என்ன உட்பொருள், எவ்வளோ முக்கியமான ஒரு வார்த்தை. அதாவது நீங்கள் வந்து பொலிட்டிக்கலி இரலவெண்ட் ஆகிடக்கூடாது. நீங்கள் இப்போது ஒரு பெர்செப்ஷனில் ஐயா ஓபிஎஸ் பொலிட்டிக்கலி ஒரு இரலவெண்ட் ஆன மாதிரியான ஒரு தோற்றம் இன்றைக்கி உருவாகுது இல்லைங்களா? கரவேட்டி கட்டக்கூடாது சொல்கிறாங்க, ஒரு கட்சியை விட்டு அவரை நீக்கிட்டாங்க, அவர் இன்னொரு புது கட்சி இன்னமும் காணலை. அப்போ எவ்வளோ விஷயங்களை உள்வாங்கி அவர் சொல்கிறாரு பாருங்கள். விஜயோட போனால் அரசியலை நடத்திட முடியும், வெற்றி தோல்விங்கிறது அதற்கு பிறகு அவர் அதை களத்தை ரொம்ப அவருடைய நீண்ட அனுபவம் அப்படிங்கிறது உங்களுடைய கேள்விகள்லையும் அவருடைய பதில்கள்லையும் வெளிப்படுது. ரொம்ப அரிதாகத்தான் இந்த மாதிரியான ஒரு பேட்டியை நம்ம காண கிடைக்க முடியும். அப்போ அந்த வகையில் பார்க்குற பொழுது அவர் ஒரு டோனை செட் பண்ணுறார். என்டிஏ கூட்டணியிலேருந்து நாங்கள் வெளியில் வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் எங்களுக்கு இருக்குது, நாங்கள் விஜயோட போய் சேருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, விஜயோட போய் சேர்ந்தால் என்ன நடக்கும், நாங்கள் ஃபைனலுக்கு நாங்கள் போயிடுவோம், ஏற்கனவே ஃபைனலில் திமுக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக ஆனால் திமுகவும் அதுதான் விரும்புகிறாங்க. ஆனால் ஓபிஎஸ் விரும்புகிறாரான்னு பார்க்கணும்ல. இதே போன்ற அட்வைஸை முந்தைய காலத்தில் பண்ருட்டியார் கொடுத்துருக்கிறார். பட் இந்த பேட்டியிலே சொல்கிறார் அவருக்கு பிஜேபியோடு இருக்கக்கூடிய தொடர்புகள்னால தொடர்ந்தார் அப்படின்னு. ஸோ அது போல் ஒரு அப்ரோச்மெண்ட்டுக்கு, ஒரு இணக்கத்துக்கு பிஜேபி ஏதோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் அவரை உள்ள வச்சுக்கிறதுக்கான முயற்சி எடுத்து அவர் நீடிக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஐயா பண்ருட்டியார் அப்படி பேச வாய்ப்பே கிடையாது. அவர் இதையெல்லாம் உங்கள்கிட்ட பேசுவதற்கு முன்னாடியே அவர் நிச்சயமாக ஐயா ஓபிஎஸ் அவர்களிடம் பேசிவிட்டு தான், அவருக்கு எவ்வளோ வயது பாருங்கள், இப்போ நடந்த அந்த ஐயா ஓபிஎஸ் அணியினுடைய கூட்டத்தில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் மேடைக்கு வரும்போது எழுந்து நிற்பார். எவ்வளோ வயசு அவருக்கு, எவ்வளோ பண்பு பாருங்கள். அவர் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த திராவிட அரசியலுடைய ஒரு அடிப்படை இருக்குல்ல, இந்த பேட்டியில் கூட பாருங்கள், அவர் தான் தலைவர், அவர் தான் லீட் பண்ண போகிறாரு. நிச்சயமாக இதையெல்லாம் ஐயா ஓபிஎஸ் அவர்களிடம் அவர் ஆலோசிக்காமல் ஒரு ஊடகத்தில் பேசக்கூடிய நபர் அல்ல. நிச்சயமாக அவர் ஒரு லீடு கொடுக்குறார். இந்த களம் இப்படித்தான் போகும், நாங்கள் இப்படி தான் பயணம். அதற்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி பாருங்கள், அவர் கடிதத்தை ரிலீஸ் பண்ணிட்டாரு. இன்றைக்கு அவங்க அப்பாயின்மெண்ட் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ என்னென்னா இப்படி தான் டோன் செட் பண்ணப்படும். தமிழ்நாடு அரசியல் களத்தில் இப்படி ஒரு பத்திரிகையாளர் இப்படி கூர்மையாக 2 பேரை பேட்டி எடுப்பார், அதிலிருந்து ஒரு விஷயங்கள் வெளியாகும், ஒரு கடிதம் வெளியிடப்படும், அதற்கு பிறகு அதற்கு எதிர்வினை ஆற்றப்படும். இப்படி தான் புள்ளிகள் இணைந்து ஒரு புதிய அணியை நோக்கி போவாங்க. இதுதான் டோனா அபஸ்வரமானு கேட்போம். ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு நாஞ்சில் கோலப்பனும் நம்மோட தொலைபேசியில் இணைந்தார். திரு நாஞ்சில் கோலப்பன், திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய கருத்துக்களை எப்படி பார்க்குறீங்க? வணக்கம் தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு, அறிந்தாருக்கு. அதாவது இன்னைக்கு நீங்க இப்ப இந்த போட்ட பைட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு நெஞ்சில பால வார்த்தை பூரா இருக்கு அண்ணன் பண்ருட்டியார் அவர்களின் பேச்சு. ஏன்னா ஒரு பாஜகவை நம்பி நம்ம ஒரு அடிமையா போனோம் அவங்கிற ஒரு உணர்வு இல்லாமல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நம்ம ஒரு தொகுதி மேம்பாட்டுல அவருடைய ரயில் இதுல விடுறதுனால நாங்க தூத்துக்குடியில வரவேற்கிறோம் சொல்லி கேட்டாரு. அதுக்கே அவங்க விடல. இது போல பாஜக ஒதுக்கப்பட்ட காலங்கள் நிறைய உண்டு, நம்ம பார்த்திருக்கிறோம். இவரு சந்திரபாபு நாயுடு இப்படிதான் ஒதுக்குனாங்க, இவரு நிதிஷ்குமார் ஒதுக்குனாங்க. கடைசியில அவங்களோட தயவுல தான் இன்னைக்கு ஆட்சியே நடந்துட்டு இருக்குங்கிறது ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு பாஜக. இது போல நாளைக்கு அண்ணன் பண்ருட்டியார் அண்ணன் சொன்னது போல ஒதுக்கப்பட்டவர்களும் நல்லதுக்கே நடந்தது. இந்த ஆடி திருவாதிரைக்கு அவர் நல்லதே செஞ்சு வச்சுட்டு போயிருக்காரு பாரத பிரதமர் மோடிங்கிறதா நாங்க செய்யணுமே ஒழிய, அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இதுக்கு போறவும் என்டிஏ கூட்டணியில இருக்கிறத எந்த தொண்டனும் விரும்ப மாட்டாங்க. இப்ப பெருமாள்மணி அண்ணன் ரொம்ப தெளிவாவே சொன்னாங்க. ரெண்டாவது, நீங்க அன்னைக்கு அமித்ஷா செய்யும் போதே நாங்கெல்லாம் வெளியில வந்துடுறோம், இனி என்டிஏ கூட்டணிக்கு நம்ம தேவையில்லை அங்கிறது நாங்க நினைச்சோம். இன்னைக்கு பாரத பிரதமர் மோடியும் புறக்கணிப்பு செஞ்சதை நாங்க அதிமுக தொண்டர்களை வரவேற்கிறோம். ஏன்னா இவங்களுக்கு நல்லவங்க யாருன்னு தெரியாது. 2024 மோடி பிரதமர் ஆகணும்னு தன்னுடைய ஒரு சுயேட்சை வேட்பாளராக ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில் நின்று 35% ஓட்டு வாங்கி உங்களுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள 18% ஓட்டு உருவாக்கி கொடுத்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள்.
அதன் கூட நன்றி மறந்த பாஜக அந்த கூட்டணி இவங்க வந்து புறந்தள்ளுறது நாங்க உத்தமம் நினைக்கிறோம் சார். ஏசி சண்முகத்தை கூப்பிட்டுருக்கீங்க, ஒரு தமாக ஜி.கே. வாசனை கூப்பிட்டுருக்கீங்க, அதை கூட நாங்க என்ன சார் கேவலம் கெட்டு போயிட்டோமா சார் ஒரு மோடிக்கு? அது வந்து ரொம்ப ஒரு அநியாயமான ஒரு செயல்பாடு சார். அதனால எங்களுடைய உணர்வு நாங்க அண்ணன்கிட்ட எல்லாமே சொல்லிட்டோம். அண்ணன் பண்ருட்டியார் அண்ணன் எங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து இந்த பேட்டி கொடுத்திருக்கிறது. வருங்காலம் அண்ணன் வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எப்படி நீதி கேட்டு நான் என்ன தவறு செய்தேன், என்னை திமுகவிலிருந்து வெளியேற்றினார்கள் என்கிறதுக்காக மக்கள் மத்தியில தான் நின்னாரு. அவர் எதையும் எதிர்பார்த்து நிக்கலாம். அவர் கேட்பார் சார், பிரதமர் நரேந்திர மோடியுடைய பக்தர் இல்லையா ஓபிஎஸ்? அவர் அது மாதிரி சண்டை மாறுதெல்லாம் செய்வாரா சார்? பிரதமர் நரேந்திர மோடியை விட இதே கடிதான் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமிக்காக அண்ணாமலையே தூக்கி தூர போட்டாங்க. அப்ப நாங்களாம் ஏமாத்துறோம் சார். இந்த பாஜக எங்க இருந்து 2% ஓட்டு வாங்கிட்டு இருந்த பாஜகவை ஒரு பாஜக இருக்குங்கிறத தமிழ்நாட்டில் காட்டினது உழைப்பால காட்டினது அண்ணாமலை ஒரு ஆளு தான் எங்களுக்கு தெரிஞ்சு. நாங்களும் அந்த காலத்துல இருந்து பாஜகவை பார்த்துட்டு தான் வரோம். தானலிங்க நாடா நடத்தின காலத்துல இருந்தே நாங்கள்லாம் வந்து எங்க மாவட்டத்துல எல்லாம் RSS எல்லாமே பயங்கரமான ஸ்பீடா இருந்தவங்க காலத்துல. அண்ணன் பொன்றாத எத்தனை நாள் பலமுறை தோல்வி அடைஞ்சு வந்திருக்காருங்கிறதுலாம் தெரியும். பாஜக எங்க இருந்து எந்த ஒவ்வொரு குதிரையில திமுக கூட ஓட்டுவாங்க, அதிமுக கூட ஓட்டுவாங்க, தனியா போய் விஜயகாந்த் கூட போய் நின்று அந்த ஒரு கூட்டத்தை வச்சு அப்படியெல்லாம் பல தோல்விகளை கண்டவங்க, டெபாசிட் இழந்தவங்க. நோட்டாக்கு கீழே போன பாஜகங்கிறத அம்பலப்படுத்தி கொண்டு வந்தது அண்ணாமலை. அந்த அண்ணாமலையை நீக்கிற முறைதான் எடப்பாடி வீட்டு வாசல் கதவை திறந்தது சார் அன்னைக்கு அமித்ஷா. இப்போ நம்ம சீமான் அவர்கள் சொன்னாரு, நீங்க என்னதான் என்டிஏ கூட்டணி எல்லாம் சொன்னா கூட எடப்பாடிக்கு பின்னாடி தானுங்க நீங்க நிக்கணும் ஆனா பாஜகவை பத்தி சுட்டி காட்டினாரு. அதுதான் இப்ப உண்மையா தெரியுது. இப்ப எனக்கு வந்த தகவல் என்னன்னா, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பாரத பிரதமர் மோடி பார்த்தா அடுத்த நொடியை நான் என்டிஏ கூட்டணியை விட்டு விலகி விடுவேன்னு எடப்பாடி அச்சுறுத்தல் பண்ணியிருக்காரு. அந்த அச்சுறுத்தலுக்கு பயந்து ஒரு பாரத பிரதமர் மோடியே போகும்போது எப்படி நீங்க பார்க்க மாட்டேன்னு போகும்போது அது எப்படி நம்ம ஏற்றுக்கிட முடியும்? உங்க தொண்டர்களுடைய உணர்வை தான் பண்ருட்டி ராமச்சந்திரன் பிரதிபலிச்சிருக்காரு பாக்குறீங்க. 100% 100% உங்கள்கிட்ட மீண்டும் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து இது வந்து நாங்க சொல்லல, எடப்பாடி பழனிசாமிக்கு பின்னாடி இருக்கிற தொண்டர்கள் கூட வரவேற்கிறாங்க சார். ஓகே, திரு துக்ளக் ரமேஷ் அவர்களும் இணையறாரு கொலப்பன், அவர்த்தையும் கருத்தை கேட்போம். திரு ரமேஷ், திரு பண்ருட்டி ராமச்சந்திரனுடைய கருத்தை எப்படி பார்க்க? திரு ஓபிஎஸ்க்கு இயல்பாகவே பாஜக மேல ஒரு பென்சென்ட் ஒரு மதிப்பு இருக்கிறது, இதெல்லாம் தாண்டி சரியாயிடுமா? இந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக ஒரு அடுத்த 2 மாதங்கள் கழித்து கூட்டணியினுடைய அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இடம்பெற்றவர்களான திரு ஓ பன்னீர்செல்வம், திரு டிடிவி தினகரன் அவர்கள் இருவரும் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளர்களாக நாடாளுமன்ற தேர்தலில் களம் கண்டவர்கள். ஆகவே அவர்களை பாஜக கைவிடாது. அவ்வாறு கைவிடுகிற முயற்சி என்பது பாஜகவுக்கு அவப்பெயரை தேடித்தரும் என்பதால் நிச்சயமாக அந்த பரீட்சையில் பாஜக இறங்காது. அது தவிர அப்பாயின்மெண்டே கொடுக்காதவங்க எப்படி கைவிடாம இருப்பாங்க? வெளிப்படையா ஒரு முன்னாள் முதலமைச்சர் உங்களை பார்க்கணும், ஏன் தொகுதி சம்பந்தப்பட்டதுன்னு கேட்கறாங்க. பார்க்காதவங்க எப்படி கைவிட மாட்டாங்கன்னு அவர் நம்புவார், மக்கள் நம்புவாங்க. பிரதமர் அவர்களோடு சந்திப்பு நடைபெறாதது அல்லது உள்துறை அமைச்சரோடு சந்திப்பு நடைபெறாததில் ஓபிஎஸ் தரப்பினருக்கு அதிருப்தி இருப்பது நானும் நன்றாக அறிவேன். நிச்சயமாக திரு பாரத பிரதமர் கடுமையான நேர நெருக்கடியின் போது நேர நெருக்கடியோடு பயணத்திட்டத்தை வகுத்துக் கொள்ளக்கூடியவர். ஆனால் உள்துறை அமைச்சர் அவரை சந்தித்திருக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய பார்வை. அந்த சந்திப்பு நடைபெறாததில் அந்த அணியினருக்கு வருத்தம் இருந்தது. அதே போல இப்போதும் அதே போல ஒரு சந்திப்பு நிகழாததில் வருத்தம் இருக்கிறது என்பது உண்மைதான். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் இடம்பெற வேண்டும். இந்த அணியில் இடம்பெற்றால் தான் அந்த கூட்டணி முழுமையான வடிவம் பெறும். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒன்றுபட்ட பாமகவாக வர வேண்டும். அப்போதுதான் இந்த கூட்டணி முழு வலிமை பெறும் என்பது மத்திய உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிற அவர்களுக்கு தெரியாதா? ஆகவே வீட்டு அதிகாரம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ட்ட தானே இருக்கு. அவர் ஓபிஎஸ்க்கு நோ சொல்கிறார். நான் வீட்டோ பவர் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் இருப்பதாக நான் கருதவில்லை. திரு எடப்பாடி பழனிசாமி பாஜக கூறுவதை உதாசீனப்படுத்துகிற நிலையில் அவர் இல்லை. ஏனென்றால் இன்றைய அதிமுக பலவீனமான நிலையில் பல தோல்விகளை அடுத்தடுத்து சந்தித்த நிலையில் இருக்கிறது, வெற்றி பெற்ற நிலையில் இல்லை. விஜய் திரு 2021 ஆண்டு
டாக்டர் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நடந்த தேர்தலில் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் மக்கள் மத்தியில் தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை, அங்கீகாரத்தை நிரூபித்த தலைவராக களத்தில் இருக்கிறார். ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சிக்கு தொடர் தோல்விகளை பெற்று தந்த தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆகவே பாரதிய ஜனதா கட்சியிடம் ஆதிக்கம் செலுத்தும் நிலையில் இன்றைய நிலையில் திரு எடப்பாடி பழனிசாமி இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. அது பாஜக தலைமைக்கும் தெரியும். நன்றி திரு ரமேஷ். நம்மோடு திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்களும் இணையறார். அவருடைய கருத்துக்களை கேட்போம். பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஓபிஎஸ் சந்திக்கல, இந்த நொடி வரைக்கும் சந்திக்கல. ஓபிஎஸ் உடைய அரசியல் ஆலோசகர் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் பேசும்பொழுது திரு பன்ருட்டி ராமச்சந்திரன், என்டிஏ ஒரு ஆபத்தான கூட்டணி, பிஜேபி நம்மளை மதிக்கலைன்னா அது பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் என்று வெளியில் வரணும், அதுதான் நாட்டுக்கு நல்லது என்கிறார். அதை தாண்டி விஜய் ஓபிஎஸ் கூட்டணி அமைந்தால் அரசியலை நடத்துறதுக்கு அது சரியாக இருக்கும். தமிழக களம் என்பது 26 களம் என்பது இருமுனை போட்டியாக, அதாவது திமுக வெர்சஸ் தாவேகா என மாறிவிட்டதாக கருதுகிறார். திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், உங்களுடைய பார்வை என்ன இந்த கருத்துக்களை பற்றி? முதல்ல பன்ருட்டி ராமச்சந்திரன் உங்க இன்டர்வியூல சொன்னது எனக்கு ஆச்சரியம் எதுவுமே இல்லை. இதுக்கு முன்னால ஒரு லாஸ்ட் வீக் ஒரு பிரஸ் மீட்ல பன்ருட்டி இவரை ஓபிஎஸ் தெளிவாக சொல்லியிருந்தார். என்னன்னா, விஜய் போகும் பாதை சரியாக இருக்கிறது, அவருக்கு எங்களுடைய தார்மீக ஆதரவு உண்டு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். ஸோ அவர் ஒரு விஜய் லைனுக்கு போய் கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது முதல்ல தெரிய வந்தது. இடையில ஓபிஎஸ் அவர்கள் சிங்கப்பூர் போயிருந்தார். சிங்கப்பூர் போனப்ப தாவேகாவை சேர்ந்த முக்கிய தலைவர் ஒருவரும் அங்கே போனதாகவும் அவருக்கு சில ஆஃபர்ஸ் கொடுத்ததாகவும் நான் கேள்விப்படுறேன். அது என்னன்னா, ஒண்ணு தாவேகால அவர் அவைத்தலைவராக வரலாம், அப்படி இல்லைன்னா கட்சியை ஆரம்பித்து தாவேகால ஒரு கூட்டணி வைத்துக் கொள்ளலாம். தாவேகாவுக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு சவுத்துல ஒரு தேவர் ஃபேஸ் ஒண்ணு தேவைப்படுது தாவேகாவுக்கு. சோ அதுக்கு ஓபிஎஸ் வருவது சரியாக இருக்கும் அப்படின்னு அவங்க கருதுறாங்க. அதனால இது ஏற்கனவே ஒரு திட்டமிட்ட ஒரு விஷயம்தான். அதை தாண்டி நான் ஆல்ரெடி வேற ஒரு இதுல கூட சொல்லியிருந்தேன். அதாவது கடந்த வாரம் ஒரு 7:45 இரவு 7:45 மணி வாக்குல 2 தொழிலதிபர்கள் அமித்ஷாவை சந்திக்கிறார்கள். சந்திக்கிறப்போ அமித்ஷா என்ன பர்பஸ்க்கா அவங்க வந்தாங்களோ அதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் கிளம்புறப்போ லைட்டர் வெயின்ல பேசிட்டு இருக்கிறப்போ அவர் ஒன்று சொல்லியிருக்கிறார். ஓபிஎஸ் பத்தி பேச்சு வந்திருக்கு. அப்ப சொல்லியிருக்காரு, ஓபிஎஸ் டிஎம்கேயோட மற்றவங்களோட டச்சில் இருக்காரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் எப்பவும் பிஜேபி கைவிட்டு விட்டார். திடீர்னு இன்னைக்கு நேரத்துக்கு நடந்ததில்ல. ஓபிஎஸ் தான் தனக்கு மோடியோட டைரக்ட் டச் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டு அந்த பொய்யான தோற்றத்தை வச்சு பொலிட்டிக்கல் சர்வைவல் பண்ணிட்டு இருந்தார். ஒரே ஒரு விஷயத்தை நான் இங்க சுட்டி காட்ட விரும்புறேன், அது உங்களுக்கும் நினைவுல வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னால அவர் ஒரு தடவை நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி அவங்க ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு கடைசியில சந்திக்க முடியாமலே திரும்பி சென்னை ஏர்போர்ட்ல இறங்கி எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்று அண்ணா சொல்லி தந்திருக்கிறார், கண்ணீர் மல்க சொல்லிட்டு போனார். சோ அன்னைக்குல இருந்து ஓபிஎஸ்க்கு அவ்வளவுதான் மரியாதை. ஆனால் அவராக பொய்யான ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருந்தார். ஏதோ பிஜேபி தலைமை எல்லாம் அவர்கிட்ட க்ளோஸா இருக்கிறதாவும் அவரை நம்பி அவருடைய பொய்யா பார்த்துட முடியுமா? அண்ணாமலை அதை என்டார்ஸ் பண்றார். பிரதமர் ஓபிஎஸ்க்கு ஒரு சிறப்பான இடம் கொடுத்து வச்சிருக்கிறார் தன்னுடைய இதயத்திலன்னு பாஜகவுடைய மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை சொன்னார். அவரை கைவிடாது பாஜக. அவரை சந்திக்கலையே, மோடி அவரை என்டார்ஸ் பண்ணலையே, சந்திக்கலையே. சரி, இப்ப நான் சொன்னேன்ல, நிர்மலா சீதாராமன் சந்திக்க அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு கடைசியில நிர்மலா சீதாராமனாலேயே திருப்பி அனுப்பப்பட்ட அதை பொய்ன்னு உங்களால சொல்ல முடியுமா? நீங்க எதுக்கு இந்த விஷயத்துல அண்ணாமலையை கொண்டுறீங்கன்னு புரியல. நான் சொன்னது ஏதாவது பொய்ன்னு சொல்ல முடியுமா? ஏன் ஓபிஎஸ் இந்த தடவை சந்திக்கல? நான் சொல்றேன், ஒரு வாரத்துக்கு முன்னால அமித்ஷா வார சொன்னாருன்ட்டு அதே லைன்ல தானே இப்ப நடந்திருக்கு. என்னன்னா, இப்ப ஓபிஎஸ்க்கு இருக்கிற பிரச்சனை, இந்தியாவுக்குள்ள அவருக்கு இடம் கிடையாது, என்னைக்கோ கையெழி விட்டாங்க, இவ்வளவுதான் விஷயம். இப்ப ஏதாவது ஒரு இடத்துல போய் ஆகணும். இப்ப டிஎம்கேயோட போனால் அவர் 3 முறை முதல்வராக ஜெயலலிதாவால் ஆக்கப்பட்டவர். அவர் கூட இருக்கிற இந்த கொஞ்சம் நெஞ்சம் பழைய அதிமுக காரங்க கூட அவர் துரோகின்னு சொல்லிடுவாங்க டிஎம்கே பக்கம் போனா. அப்போ அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் தாவேகா பக்கம் போறது. ஒண்ணு அவங்க ஏற்கனவே ஆஃபர் பண்ண மாதிரி ஒரு அவைத்தலைவர் போய்க்கலாம், இல்லாட்டி புதிய கட்சி ஆரம்பிச்சு அங்க போய் ஒட்டிக்கலாம். அதுக்கான ஏற்பாட்டுக்கு தான் செப்டம்பர் 4ஆம் தேதி தன்னுடைய ஆதரவாளர்கள் மாநாடு கூட மதுரையில அவர் கூட்டி இருக்கிறார். ஓபிஎஸ்க்கு
தாவேகா பிளான் பியா இருக்கலாம், ஆனா அவருடைய பிளான் ஏ அப்படிங்கிறது, அவருடைய முதற்கட்ட விருப்பம் அப்படிங்கிறது என்டிஏ கூட்டணியில தொடர்வது அப்படிங்கிறது தானே இருக்க முடியும்னு பார்க்க முடியும். இல்ல இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு முதல் கட்ட விருப்பம் இரண்டாம் கட்ட விருப்பம்னா ஒண்ணுமே கிடையாது. அவர் இன்னைக்கு சாய்ஸ் அவர் கையிலேயே ஒண்ணும் கிடையாது. எப்படியாவது பொலிட்டிக்கல் சர்வேலுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் தானே. இன்னைக்கு ஒரு சாய்ஸ் எல்லாம் இது பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் பவர்ஃபுல் பர்சனாலிட்டி நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க அவருடைய சொந்த மாவட்டத்துல சொந்த சமூகத்தின் மத்தியிலேயே செல்வாக்கு இழந்தவர். தேனி மாவட்டத்துல மொத்தம் 4 தொகுதி உண்டுங்க. 2021 தேர்தலில் இவர் போட்டி எடுக்கிறார். 4ல 3 டிஎம்கே ஜெயிச்சது, ஒண்ணே இவர் ஜெயிச்சாரு. இதே நேரத்தில் ஒரு கம்பாரிசனுக்காக சொல்றேன், சேலம் மாவட்டத்துல 11 தொகுதி, 11 எடப்பாடி தான் அதுக்கு பொறுப்பு. 11ல 10 ஏடிஎம்கே ஜெயிச்சது. சோ அவர் மாவட்டத்தை அவர் எப்படி எந்த லட்சணத்துல வச்சிருந்தாரு? சோ எல்லாரும் அவருடைய சொந்த சமூகத்தினால சொந்த மாவட்டத்தால எல்லா நிலையிலையும் அவர் கைவிடப்பட்டவர். இன்னைக்கு அவருடைய சமூகம் அதிகமா இருக்குன்னு நினைச்சுதான் ராமநாதபுரத்துல நின்னாரு. முக்குளத்தை அதிகமா இருக்காங்கன்ட்டு அதிமுக டெபாசிட் எடுக்க வச்சார்ல, எதுவா வேணாலும் இவர் ஏன் தோற்றான்னு தான் என் கேள்வி. அதிமுக ஜெயிச்சா ஏடிஎம்கே சார்பிலே பேசல சார். நீங்க ஏடிஎம்கே ஒண்ணு சொல்றேன், ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஓபிஎஸ் உடைய 2ஆம் இடத்தை நீங்க ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ரைட்டா? ஓபிஎஸ் அங்க என்ன நினைச்சு போனாரு? அவரை பெரிய பவர்ஃபுல் பர்சனாலிட்டிங்கிற மாதிரி தானே கொண்டு போய் நிறுத்தினாங்க. அவங்க சமூகம் இருக்கிற இடத்துல அவரால் ஏன் ஜெயிக்க முடியல? இத்தனைக்கும் ராமநாதபுரத்துல முஸ்லீம் வாக்காளருடைய எண்ணிக்கை வெறும் 18%. இந்த 18% மட்டுமே வாக்களித்து நவாஸ் கனி ஜெயிச்சிருக்கவே முடியாது. பெருமளவு முக்குலத்தோரும் அவருக்கு வாக்களிச்சிருக்கணும். அப்படின்னா முக்குலத்தோர் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவருக்கு அதை மறந்துட்டு பொலிட்டிக்கலா தானே டிசைட் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்புறம் இவருக்கு என்ன பெரிய செல்வாக்கு இருக்கு? சோ உங்க கணிப்புங்கிறது பிஜேபி அணியில ஓபிஎஸ் தொடர வாய்ப்பு குறைவுன்னு கருதுறீங்க? ஆனா இல்ல, ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம். என்டிஏவே ரொம்ப ஆபத்தான கூட்டணின்னு சொல்லி இருக்கிறேன். என்ன என்டிஏக்குள்ள பிஜேபியும் இருக்கு. அப்படின்னா பிஜேபியே ரொம்ப ஆபத்தான கட்சி என்று சொல்லி இருப்பதாகத்தான் நான் புரிந்து கொள்ள முடியும். நேற்றுக்கு வரைக்கும் நான் பிஜேபிக்கு நெருக்கம், பிஜேபி தலைவர்களுக்கு நெருக்கம் அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்கி அந்த பொய்யான தோற்றத்தின் மூலம் பொலிட்டிக்கல் சர்வைவல் நடத்தி கொண்டிருந்த ஒருவருடைய ஆலோசகர் இன்னைக்கு ஒட்டுமொத்த என்டிஏவே ஆபத்தானதுன்னா இவங்க எந்த இடத்துக்கு வந்து அப்படின்னா இவங்களுடைய நம்பகத்தன்மை என்ன? திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும். இந்த பேட்டியில திரு பண்ருட்டி ராமச்சந்திரன் அண்ணாகலத்து அரசியல்வாதி, இதுதான் என்னுடைய கருத்து, ஓபிஎஸ் எந்த முடிவையும் எடுக்கலாம், என்னுடைய கருத்து அப்படிங்கிறது பிஜேபி ஆபத்தானது, ஓபிஎஸ்க்கு பிஜேபி காரங்களோட நெருக்கம் இருக்கு, அவர் எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதின்னு சேர்த்தே பதிவு செய்யறார். எதுவா இருக்கட்டும், அவர் சரி பண்ருட்டி இத்தனை பேர் இருக்கிறப்போ பண்ருட்டி அடுத்த பேட்டி எடுக்கணும் உங்களுக்கு ஏன் தோணுச்சு? அது எனக்கு சொல்லுங்க. ஓபிஎஸ் ஆலோசனை அந்த கெப்பாசிட்டியில் தான் நீங்க அவர்கிட்ட போய் கேட்டீங்க. இதே போல பண்ருட்டியை போல ஓய்வு பெற்ற அரசியல்வாதிகள், இந்த முதியோர் இல்லத்து அரசியல்வாதிகள் எத்தனை பேர் இருக்காங்க? பர்சனலா போவாங்க. சீனியர் பாலிட்டிஷியன், அவரோட ஸ்டேச்சரை ரெஸ்பெக்ட் பண்ணும். இருக்கட்டும். சரி, அதே நேரத்துல சரி ஓய்வு பெற்ற அரசியல்வாதி ஒரு வெட்டரன் பொலிட்டிஷியன் வச்சுக்கோங்களேன், ரொம்ப நாகரிகமா சொல்லிடுறேன். வெட்டரன் பொலிட்டிஷியன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க என்ன காரணத்துக்காக பண்ருட்டி ஆட்ட போய் கேட்டீங்க? அவர் ஓபிஎஸ் உடைய ஆலோசகர் அப்படிங்கறதுனால தானே. இன்னைக்கு அவர் சொல்ல வேண்டிய கருத்தையும் சொல்லிக்க வேண்டியது, கரெக்டா டிஸ்ஓனும் பண்ணிட வேண்டியதா? இது ஒரு டாக்டிக்ஸா? முடிவுக்கு வந்தாச்சு, தைரியமா சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதான் ஒண்ணுங்க, ஓபிஎஸ்னால அதாவது அவர் வந்ததுனால பெரிய பலம்னு ஒண்ணும் கிடையாது, அவர் போனதுனால பெரிய இழப்புன்னு ஒண்ணும் கிடையாது. உண்மையை சொல்றோம்னா பிஜேபி ஓபிஎஸ் கன்சிடரே பண்ணது கிடையாது. உண்மை. அதான் அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் வெளிப்படுத்தினாரு. அன்னைக்கு அவருடைய மரியாதை என்னன்னு தெரிஞ்சது. இவருடைய பொலிட்டிக்கல் சர்வேகளுக்கு ஒரு தோற்றத்தை உருவாக்கி கொண்டிருந்தார். இன்றைக்கு அந்த பபுளும் உடைஞ்சிருக்கு. அவ்வளவுதான் விஷயம். நன்றி திரு கோலால ஸ்ரீனிவாஸ். திரு துக்ளக் ரமேஷ் நம்மோடு மீண்டும் இணைகிறார். பாஜக அவரை கைவிட்டது, இன்னொன்னு அந்த ஒரு ப்ராக்சிமிட்டி அப்படிங்கிறது கூட தோற்றம் அப்படிங்கிற விமர்சனம் வருது, உங்களுடைய பார்வை? இல்ல திரு கோலாகல சீனிவாசன் அவர்கள் இணைப்பில் இருக்கும்போது நான் குறுக்கிட விரும்பினேன். அவர் கூறியது முற்றிலும் அடிப்படையற்ற பல அவதூறான கருத்துக்கள். திரு ஓபிஎஸ் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத்தோடு நல்ல புரிதலோடு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோடு இருக்கிறார். பாரதிய ஜனதாவுடன் 2029 கூட்டணி கிடையாது, 26 கூட்டணி கிடையாது என்று வீராப்பு பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி சரணாகதிக்கு போனது ஏன் என்று திரு கோலாகல சீனிவாஸ் தெரிவிக்க வேண்டும். திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சியுடன் மேலிடத்தில் தொடர்பில் இருப்பதாக
ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார் என்பது அடிப்படையற்ற வாதம். திரு பிரதமர் அவர்கள் சந்திக்கவில்லை என்கிற காரணத்தால் ஆதங்கம் இருக்கிறது. அதே போல ஓபிஎஸ் அணிக்குள் விஜயுடன் சேர்ந்தால் பரவாயில்லை என்கிற ஒரு கருத்து அந்த அணிக்குள் இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்குள் காங்கிரஸ் இப்போது திமுக அணியிலிருந்து விலகி தாவேகா பக்கம் போக வேண்டும் என்று ஒரு சாரார் விரும்புகிறார்கள். இப்படி ஒவ்வொரு கட்சிக்குள்ளும் இரண்டு வித கருத்துக்கள் இருக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குள்ளும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் வேறு கதி இல்லை. தாவேகாவை நாடினார், கதவை சாத்திவிட்டார் விஜய். ஆகவே இதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் அவருக்கு தெற்கில் செல்வாக்கு இல்லை, மேற்கில் செல்வாக்கு இருந்த இடத்துல ஏன் அதிமுக பரிதாபமாக 7 இடங்களில் டெபாசிட் இழந்தது என்று கோலாகல சீனிவாஸ் விளக்க வேண்டும். அவர் மாபெரும் தலைவர் எடப்பாடி பழனிசாமி. 7 இடங்களில் ஏன் டெபாசிட் பறிபோயிற்று? எந்த மண்டலத்தில் பறிபோயிற்று? தேவர் சமூகத்தினர் அதிகமாக வசிக்கிற பகுதிகளில் 7 தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி டெபாசிட்டை பறிகொடுத்தார். 13 தொகுதிகளில் 12 3வது இடம், 13வது தொகுதி 4வது இடம். அப்படிப்பட்ட கட்சிக்குத்தான் பாஜக தேவைப்படுகிறது, ஓபிஎஸ் தேவைப்படுகிறார். ஆகவே அவர் ஏதோ வலிமையாக இருப்பதை போல இவரை கண்டுகொள்ளவில்லை என்று சொல்வதெல்லாம் ஒரு மாய பிம்பத்தை கட்டமைக்கிற முயற்சி. நீங்க கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள்ட்ட விவாதிக்கணும்னு கருதுனீங்க. திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் இஸ் ஆன்லைன். திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், யூ வுட் லைக் டு ரெஸ்பாண்ட்? திரு ரமேஷ், யூ போத் ஆர் ஆன்லைன். திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ், இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண விரும்புறீங்களா? என்ன சொல்லியிருக்கேன் திரு ரமேஷ், உங்க கேள்வி நான் சொல்லுகிறேன். 24 தேர்தலில் 26ஆம் ஆண்டு சட்டசபை தேர்தலிலும் கூட்டணி இல்லை, 29லும் கூட்டணி இல்லை என்று திரும்ப திரும்ப கூறிய எடப்பாடி பழனிசாமி தான் பாஜகவை சந்திப்பதற்கு படாத பாடுபட்டு டெல்லி சென்று 3 கார்களில் மாறி சென்று கூட்டணி பேசினாரே தவிர ஓபிஎஸ் அந்த நிலை இல்லை. ஓபிஎஸ் சென்ற தேர்தலில் என்டிஏவில் இருந்தார். என்டிஏவில் இருந்தது மட்டுமல்ல, அதிமுகவை தூக்கி 3வது இடத்தில் அடித்தார். அது தென் மாவட்டத்தில் இருக்கிற செல்வாக்கின் அடையாளம். அதே போல டிடிவி தினகரனுடைய போட்டி அதிமுகவை 3வது இடத்துக்கு தள்ளியது. 12 தொகுதிகளில் 3வது இடம், 13வது தொகுதியில் டெபாசிட் அவுட். இதுதான் அதிமுகவின் நிலை. ஓபிஎஸ் டெல்லி மேலிடத்துடன் தொடர்பில் தான் இருக்கிறார், இல்லை என்பது தவறான தகவல். அவர் திமுகவோடு தொடர்பில் இருந்தார் என்று ஏரா சொன்னதாக சொல்வதும் நான் நம்ப தயாராக இல்லை. அவர் திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு நிலையில் உறுதியாக இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அண்ட் கோ அவர்கள் தரப்பு இருக்கிறது அல்லவா, அவர்கள் மீதெல்லாம் திமுக ஒரு வழக்கு கூட போடவில்லை. ஆகவே தொடர்பில் இருப்பவர்கள் யார் என்று நாட்டு மக்களுக்கு தெரியும். சரி, நான் என்ன கேட்கிறேன்னா, அவர் தென்னிந்தியாவில அதிமுகவை தென் மாவட்டத்தில் ஓபிஎஸ் தென் மாவட்டங்கள்ல அதிமுக ஓபிஎஸ் துடைத்தெறிந்தார் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அப்படி துடைத்தெறிந்த பலன் திமுகவுக்கு தானே கிடைச்சது. அவருடைய சொந்த மாவட்டமான தேனியில அவர் அதிமுகவை ஏன் நிறுத்தவில்லை? அவர் நிமித்தி இருக்கணும்ல. அன்னைக்கு 2021 அதிமுகவுல தான் அந்த தேர்தலின் போது ஓபிஎஸ் இருந்தார். நான் அதுதான் ஒரு ஒப்பீடு காட்டினேன். 11 தொகுதியில 10 தொகுதி அதிமுக ஜெயிக்கிறது. தேனி மாவட்டத்துக்கு 4ல 3 டிஎம்கே. அதனால்தான் கேட்கிறேன், தேனி அவருடைய சொந்த மாவட்டத்தில் அவருக்கு ஒரு செல்வாக்கும் கிடையாது. செல்வாக்கு இல்லை என்பதை நான் மறுக்கிறேன். இருந்திருந்தால் அவர் ஒத்தராவது ராமநாதபுரத்தில் ஜெயிச்சிருக்கணுமே, அதையே இல்ல. ராமநாதபுரத்தில் அதிமுகவை 3வது இடத்திற்கு தள்ளினார். மண்ணை கவியது. பலாப்பழத்தோடு சுற்றி திரிவாரே ஓபிஎஸ் என்று ஆணவமாக உதயகுமார் போன்றவர்கள் பேசினார்கள். பலாப்பழத்தோடு திரிய வேண்டியதுதான். சார், ஏடிஎம்கே 3வது இடத்துக்கு போனது சாதனையா சொல்லிட்டு நீங்க ஏன் முதல் இடத்துக்கு வரலன்னு நான் கேட்டுட்டு இருக்கேன் சார். நீங்கள் தான் மாபெரும் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பெரிய செல்வாக்கு மிகுந்த தலைவர் என்று நீங்கள் நிறுவ முயற்சிக்கிறீர்கள். சொல்லி முடிக்கிற வரைக்கும் கவனிங்க. எடப்பாடி செல்வாக்கு மிக்க தலைவர் சேலத்தை மையப்படுத்தி சொல்றேன். சேலத்துல நிரூபிக்கப்பட்டிருந்தாலா இல்லையா? அதே போல நீங்க தென் மாவட்டங்களை மையப்படுத்தி ஓபிஎஸ் செல்வாக்கு மிக்கவர் சொல்றீங்க. அப்படின்னா நீங்க நிரூபிச்சிருக்கணும்ல. ஏன் தேனியில 4க்கு 3 தொகுதி டிஎம்கே வந்தது, அதிமுகவை ஏன் ஓபிஎஸ் ஜெயிக்க வைக்கல? அன்னைக்கு நான் சொல்லுகிறேன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தயவு காரணமாக எடப்பாடி வெற்றி பெற்றார். பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை என்றால் 70,000 தொகுதி போகும். சரி சார், அவர் பாட்டாளி மக்கள் கட்சி சப்போர்ட்ல இது பண்ணிட்டார் சார். இந்த இதுல நீங்க சவுத்துல இந்த தடவை டிடிவி தினகரன் எல்லாம் ஓபிஎஸ் பக்கம் தானே இருந்தாங்க. அந்த செல்வாக்கு பயன்படுத்தி ராமநாதபுரத்துல ஜெயிச்சிருக்கலாம்ல. ஏன் சார் ஜெயிக்கல?
சார் தனியாக ஒரு புதிய சின்னத்தில் வச்சுக்கிட்டே நீங்க மகிழ்ச்சி அடையறீங்க. நீங்க ஏன் மகிழ்ச்சி அடையல. புதிய சின்னம் இரட்டை இலை இல்லை என்றால் எடப்பாடி கட்சி கூட தான் பல இடங்களில் டெபாசிட் போயிருக்கும். இரட்டை இலையால் தான் ஜெயிச்சது. பலாப்பழத்தை வச்சுட்டு 3 லட்சம் ஓட்டு வாங்கினது பெரிய விஷயம் இல்லையா? இரட்டை இலை வைத்துக் கொண்டு படுதோல்வி அடைந்த கட்சி தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சி. நான் எடப்பாடி ஆக ஓகன்னு சொல்லல சார். அவருக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது நான் சொல்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கும் அதே இடத்துக்கு வந்ததுல சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. ஏன் ஓபிஎஸ் முதல் இடத்துக்கு வரவில்லைங்கிறதா என் கேள்வி. அதிமுக ஏன் 13 தொகுதிகளில் பின்னுக்கு போனது என்று நீங்கள் சிந்தியுங்கள். இப்போ ஒரு அரசியல் கொங்குல போட்டியிட்டு ஏன் தோத்தார் நான் கேட்கல. ராமநாதபுரத்துல போட்டியிட்டு அவர் ஏன் தோத்தார்னு கேட்டேன். நானும் அதேதான் உங்களிடம் சொல்லுகிறேன். ஒரு முஸ்லிம் வேட்பாளர் ஜெயிச்சிருக்காரு சார். நானும் அதேதான். இன்னைக்கு ஓபிஎஸ் ஆலோசகர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் தன்னுடைய தனிப்பட்ட கருத்துன்னு சொல்லிட்டு என்டிஏ ஆபத்தானதுன்னு சொல்லி இருக்கிறார். இவங்க எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? நேற்று வரைக்கும் என்டிஏவுக்கு ரொம்ப நெருக்கங்கிறத வச்சுட்டு பொலிட்டிக்கல் சர்வேல நடத்தி கொண்டிருந்தவர். ஒரு தோற்றத்தை வைத்துக் கொண்டு நடத்தி கொண்டிருந்தவர். தோற்றம் அல்ல, அது தோற்றம் அல்ல. அப்படியானால் நீங்கள் சொல்ல வேண்டும். அவர் கேட்கிற கேள்வி திரு பண்ருட்டியாரோட கருத்து எப்படி பாக்கன்னு கேட்கிறார். என்டிஏ ஆபத்துன்னு சொல்றது அதை உங்களுக்கு அவர்களுக்கு நான் சொன்னேன். ஒவ்வொரு கட்சியிலும் 2 கருத்துக்கள் இருக்கின்றன. திருமாவளவன் கட்சியில் இருக்கிறது, காங்கிரஸில் இருக்கிறது. விசிகாவில் இருப்பவர்கள் தாவேகா பக்கம் போகலாம், அல்லது பாஜக உறவை அதிமுக உதறினால் அதிமுக பக்கம் போகலாம் என்று விசிகாவில் ஒரு கருத்து இருக்கிறது. காங்கிரஸ் கட்சிக்குள் தாவேகா பக்கம் போகலாம் என்று ஒரு கருத்து இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு கட்சியிலும் இருப்பது இயல்பு. ஆகவே ஒரு கட்சி அந்த கட்சியிலும் அதிருப்தி இருக்கிறது. உள்துறை அமைச்சர் வந்தபோது சந்திக்கவில்லை என்ற அதிருப்தி இருக்கிறது. ஆனால் திரு ஓபிஎஸ் என்ன நினைக்கிறார் அதுதான் முடிவு. இல்லாத அந்த கட்சியினுடைய செயற்குழு இருப்பது முடிவு. ஆகவே நான் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லுங்க. எங்க சார் கட்சி இருக்கு? எடப்பாடி பழனிசாமி மாபெரும் கட்சி வைத்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி மாபெரும் கட்சி வைத்திருக்கிறார். 26 கிடையாது, 29 ஓபிஎஸ் பத்தி மட்டும்தான் பேசுறேன். நீங்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 26 கூட்டணி இல்ல, 29 கூட்டணி இல்லைன்னு ஏன் சரணடைந்தார் பாஜகவிடம்? பொலிட்டிக்கலா எத்தனையோ தடவை மாறி வரும். இது ரொம்ப இயல்பான விஷயம் சார். நிதிஷ்குமார் எத்தனை தடவை போயிருக்கா, எத்தனை தடவை கூட்டணி